ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ட்ரைகலர் டிராஃபிக் தோசை. அது என்னது ட்ரைகலர் டிராஃபிக் தோசை? மசால் தோசை கேள்விப்பட்டிருக்கேன், ரவா தோசை கேள்விப்பட்டிருக்கேன், செட் தோசை கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னது புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கலர் பொடியை போட்டு உயர்த்திருப்பாங்களோன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இயற்கையான பொருட்களை கொண்டு ஆரோக்கியமான தயாரிக்கப்பட்ட தோசை தாங்க இது எல்லாமே. வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரெட் கலர் தோசை. ரெட் கலர் தோசையா? அது என்னங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தக்காளி தோசை தாங்க. தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்பிளேல இப்போ வந்துட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 2 கப் அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. புழுங்கல் அரிசிங்க, இட்லி அரிசி. அதோட 1/2 கப் பச்சரிசி சேர்த்துக்குங்க. அப்பதான் நம்ம தோசை கிறிஸ்பியா வரும், இல்லைன்னா தொலைதலன்னு சாஃப்டா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எடுத்த அரிசியை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை வாஷ் பண்ணி வடிகட்டிக்குங்க தண்ணியை. அப்பதான் அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போயிடும். இப்போ இந்த அரிசியில் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க 2 மணி நேரம். அரிசி ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் இதற்கு தேவையான தக்காளி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு 2 கப் அரிசி அளவுக்கு 7 தக்காளிகளை எடுத்துக்கோங்க. தக்காளிகளை சுத்தப்படுத்திட்டு சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 7 மிளகாய் காரத்திற்கேற்ப சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி விதைகள், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. இப்போ இதையெல்லாம் மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைப்பட்ட இந்த பொருட்களோட தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்ல மைய விழுதா அரைச்சி எடுத்துக்குங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்ப கிரைண்டர்ல ஊறிய அரிசிகளை போட்டு அரைச்சிக்கலாம். அரிசி பாதி அளவுக்கு அரைஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுத இதோட சேர்த்துக்கலாம். பாருங்க, அரிசி பாதி அளவு அரைஞ்சிருச்சு. இப்ப இந்த தக்காளி விழுத இதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்ப நம்ம மாவு
தயாராகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாவில் நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகளை எல்லாம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ நம்மளோட மாவு கொஞ்சம் திக்காக இருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இப்போ நாம் டைலூட் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ நம்மளோட ரெட் கலர் தோசையை ரெடி பண்ணலாம். இது மாதிரி தோசைக்கல் நல்லா காஞ்ச பிறகு தோசை மாவை விளிம்புலேருந்து உள்பக்கம் ஊற்றி விடுங்க. நடுவில் போட்டு நம்ம சாதா தோசை மாதிரி தேய்க்கக்கூடாது. வாங்க, இப்போ நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ரெட் கலராக இருக்குல்ல. அருமையான தக்காளி தோசை, ரெட் கலர் தோசை ரெடி. இப்போ நம்ம ரெண்டாவதாக மஞ்சள் கலர் தோசை பார்க்க போகிறோம். என்னது அது மஞ்சள் கலர்? வேறு ஒன்றும் இல்லைங்க, கார்ன் தோசை தான். அது எப்படி செய்கிறதுன்னு அதற்கு தேவையான பொருட்களை இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 1 கப் கார்ன் எடுத்துக்குங்க. நம்ம ஃப்ரெஷ் கார்ன் எடுத்து அதை முத்துக்களை உதிர்த்து வச்சதுங்க. அதை எடுத்து இது மாதிரி 2 கப் கார்ன் எடுத்து அதை ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் இந்த கார்ன் ஊறட்டுங்க. ஒரு பாத்திரத்தில் அரிசி எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசிங்க. அரை கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். அதோட ஏற்கனவே சொன்னது போல் கிறிஸ்பியாக தோசை வரணும்னா கொஞ்சம் பச்சரிசி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் தண்ணியை சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 6 மிளகாய் காரத்திற்கேற்ப சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி விதைகளையும் சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. இப்போ அதோட ஊறிய கார்ன் முத்துக்களையும் சேர்த்துக்குங்க. முத்துக்கள் முழுவதையும் சேர்க்காம பாதியை சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்குங்க. அப்புறம் பாதியை சேர்த்து அரைச்சிடுங்க, இல்லைன்னா அது நல்லா அரைப்படாது. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச அந்த விழுதை ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்துக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் இன்னும் மீதி இருக்க காணையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ கிரைண்டர்ல ஊறிய அரிசிகளை சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க.
பாருங்க, இப்ப அரிசி பாதி அளவு அரைஞ்ச உடனேயே நம்ம அரைச்ச கான் விழுதுகளை இதுல சேர்த்துக்கலாம். கான் விழுதை சேர்த்து மேலும் கொஞ்ச நேரம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட எல்லோ கலர் தோசை, அதாவது கான் தோசைக்கான மாவு தயாராகிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கான் மாவில் நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு இடையில ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை நல்லா காய விட்டுக்குங்க. காஞ்ச தோசைக்கல்லில் இதே மாதிரி ஓரங்கல்லில் இருந்து தோசைகளை ஊற்ற ஆரம்பிங்க. பாருங்க, இப்போ நம்மளோட அருமையான எல்லோ கலர் கான் தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிரீன் கலர் தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ டிஸ்பிளேல போயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அது என்னது? 2 கப் அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. புழுங்கல் அரிசி, அரை கப் பச்சரிசி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த அரிசிகளை எல்லாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்குங்க 2 மணி நேரம். ஊற வச்சிருங்க, 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4லேருந்து 5 மிளகாய் காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தனியா 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பூண்டு 4லேருந்து 5 பல் சேர்த்துக்குங்க. இஞ்சி சிறு துண்டு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இதையெல்லாம் கரகரன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கழுவி வச்ச தூதுவளை இலைகளை சேர்த்துக்கலாம். என்னதுடா கிரீன் தோசைன்னு நினைச்சிங்கல்ல? வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம தூதுவளை தோசையை தான் கிரீன் தோசைன்னு சொன்னேன். இலைகளை எல்லாம் அது மாதிரி கழுவி சுத்தப்படுத்தி அரைக்கிறதுக்கு சேர்த்துக்குங்க. இது போல நல்லா மைய அரைச்சிக்குங்க. ஒரே இதுல சேர்த்துறாதீங்க, இலைகளை அரையாது. அதனால இது மாதிரி பாதி பாதியா சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா அரையும். இப்ப அரிசியை கிரைண்டர்ல சேர்த்து அரைச்சிக்கலாம்.
அரிசி பாதி அரைஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளோட தூதுவளை இலை விழுதுகளை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம கிரீன் கலர் தோசையான தூதுவளை தோசை ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை தோசையா நம்ம செய்யலாம். இதையும் விளிம்புல இருந்து ஊத்த ஆரம்பிங்க. அப்பதான் நம்மளோட தோசை அருமையா நல்ல ஒரு ஷேப்ல கிடைக்கும். சூப்பரான கிரீன் கலர் தூதுவளை தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ட்ரைகலர் டிராஃபிக் தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Fantasy Mom.